ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க சூப்பரான ஒரு படம் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு ட்ரெய்லர் ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதை படத்தில் வந்து அடுத்த சிங்கர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன சாமி பாட்டு மாதிரி இருக்குது. அந்த படம் பேரே சாமிக்கு தான். ஸோ அதுல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் வேறு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன படம் பேர்? ஸோ படம் பேர் வந்து ஈரமுடி கட்டு. ஸோ இதுதான் படம் பேர். ஸோ இது வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் தெலுங்குல பைலாங்குவல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம ரவி தேஜா சார் தான் நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரவி தேஜா சார் வந்து ஒரு செமையான ஒரு ஆக்டர், காம்போவான ஆக்டர். அவங்களுக்கு காமெடி சென்ஸும் உண்டு, அவங்களுக்கு மாஸ் எலிமெண்ட்டும் உண்டு. ஸோ ரெண்டும் கலந்த ஒரு ஆக்டர் தான் நம்ம ரவி தேஜா சார். அவங்களுக்கு படம் தான் இது. ஸோ இதில் வந்து அவங்க கூட வந்து ஆஸ் எ பேரா வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இதை மியூசிக் பண்ணிக்க வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார், அண்ட் டைரக்ட் பண்ணிக்க வந்து சிவா சார். ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துட்டோம், சூப்பராக இருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு சாமி பாட்டு, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் அதை நம்ம கேட்க போகிறோம். ஸோ பாட்டு பேர் வந்து வில்லாலி வீரனே. ஸோ இதுதான் பாட்டு பேர். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல டான்ஸ். நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பர், சிங்கர் வேணும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான சாமி பாட்டு கேட்டோம்.
ரைட். ஸோ அந்த சாமி பாட்டு வந்து இந்த லிரிக்ஸ் எல்லாமே நிறைய இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயப்ப சாமிக்கு வந்து நம்ம பஜனை அந்த இது மாதிரி பாடும்போதுல அந்த இது நம்ம சொல்லுவோம் அதே பற்றி தான் வந்து இதில் ஃபுல் பாட்டில் இருந்துச்சு. நம்ம ஜிவி பிரகாஷ் சார் வந்து இது வரைக்கும் நான் வந்து சாமி பாட்டுக்கு போட்டு பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் மியூசிக் போடுவாங்களாங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. பீட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பாட்டுல. அதுக்கு ஏற்ற ரவி தேஜா சாரும் டான்ஸும் செம்மையா பண்றாங்க. வேற லெவல்ல அவங்க அந்த மாதிரி அந்த டான்ஸ் ஆடுறதுலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த கெட்டப்போ வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து எந்த மாதிரி அந்த பூஜை பண்ணும்போதுலாம் நம்ம வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு ப்ராப்பரா நம்ம போய் அந்த பஜனை பாடுவோம்ல அதே மாதிரி அழகா வச்சிருந்தாங்க. ஸோ டான்ஸ் கூட பண்ணும்போதுல இன்னும் ஒரு சூப்பராகவே இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய இதுக்கு வந்து நம்ம சாமியோட அந்த ஐயப்ப சாமியோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் நேம்ஸ் உண்டு அவங்களுக்கு, நிறைய பேர் உண்டு அவங்களுக்கு. ஸோ அந்த பேரை வச்சே ஒரு அழகா அவங்க வந்து அழகா பண்ணிருந்தாங்க. லிரிக்ஸ் எழுதுனவங்க சூப்பரா எழுதிருக்காங்க, பாடினதுமே அழகா பாடிருக்காங்க. ரெண்டுமே செம்ம. அது அட் த சேம் டைம் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எனர்ஜெட்டிக் டான்ஸ் ரவி தேஜா சார்லையும் அழகா இருந்துச்சு. ஏன்னா ரவி தேஜா சார் ஒரு எனர்ஜி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜிலேயே இந்த டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணி அழகா அதுக்கு ஏத்தாப்புல பாடுறது வந்து அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ இந்த படம் வந்து இருமுடி கட்டுங்கிறது வந்து அந்த ஐயப்பன் சாமி தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாங் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு படம் பார்த்தா தான் தெரியும் எக்ஸாக்டா என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ வெறும் ஐயப்ப சாமியை மட்டும் இந்த பாட்டில் வைக்காம முருகர் சாமி அதுக்கப்புறம் பிள்ளையார் சாமி அவங்க எல்லாருமே கனெக்டட் தானே. ஸோ அதெல்லாம் அழகா வந்து அதையும் அந்த லிரிக்ஸ்குள்ள போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு சாங்கா மாத்திட்டாங்க. அந்த அந்த மியூசிக் வந்து என்ன அழகா பண்ணிருக்காங்க ஜிவி பிரகாஷ். அதுவும் நடுவில் ஒரு சின்ன ஃப்ளூட் வேற இருந்துச்சு. அதுவும் ரைட், அதை சொல்ல மாட்டேன். ஸோ ஃப்ளூட் வந்து வேற லெவல் இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சாந்தம் பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இப்போ வந்து பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணும்போது கேட்போம். ஏன்னா வந்து சூப்பராகவே ஒரு பாசிட்டிவ் வைப்பான ஒரு இது நம்ம பூஜை பண்ணிட்டு இந்த பாட்டு போட்டோம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த சாமி வந்தாலும் அப்படின்னு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக மறுபடியும் கேட்க போகிறேன். அது மாதிரி 21 ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இன்னும் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோ பண்ணுவோம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.